நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜோசுவா டிவியின் வாயிலாக மறுபடியும் உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி வாய்ப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் ஜோசுவா டிவி நேயர்களையும் வாழ்த்துகிறேன். வேத வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன கவியை பாடி ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்திவிட்டு ஜெபத்தோடு ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். ஜீவத் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவத் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே என்னை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்பட்டு என்னையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக, இடைபடுவீராக. இந்த நேரம் முழுவதும் நீர் ஆளுகை செய்யும். என் தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு ஆவியானவர். ஆவியானவர்
ஆவியானவர் என்றால் நாம் திருத்துவத்தை பற்றி தெரிந்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 நிலைகளிலே நாம் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அதில் ஆவியானவரை குறித்து அநேக குழப்பங்கள் அநேகர் மத்தியில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நேரத்தில் ஆவியானவர் என்பவர் யார்? ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை? ஆவியானவரை நாம் எப்படி அறிந்து கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது? இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு, ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக. இந்த நேரத்தில் முதலாவதாக நாம் பார்க்க போகிறது, யார் இந்த ஆவியானவர்? வேதத்தில் ஆண்டவர் ஆவியானவரை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் என்றால் யார்? அதே போல் ஆவியானவர் எதற்கு நமக்கு தேவை, ஏன் தேவை, அவரை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். 7வது வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நம்ம அநேக நேரத்தில் கேள்விப்படுகிறது, தவறான காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஆவியானவர் என்றால் பிதாவைப் போல, இயேசுவைப் போல இவரும் ஒரு ஆள் தத்துவமுடையவர். அதை குறித்து நாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஆவியானவர் என்பது யார், என்ன செய்வார் அவர் என்பதை நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரத்தில் ஏறுகிறதற்கு முன்பாக சீசர்களை பார்த்து, நான் போகிறேன், உயர எடுத்துக்கொள்ளப் போகிறேன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிற போது சீசர்கள் எல்லாரும் துக்கமுகமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, ஆண்டவர் என்னை விட்டு எடுபட்டு போயிடுவாரே, இவ்வளவு நாள் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரே, இப்படி போயிட்டார்னா நம்ம கூட யார் இருப்பா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரே, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நமக்கு காரியங்களை விளக்கி கொடுத்தாரே, யார் நம்ம கூட இருப்பார் என்று மிகுந்த வேதனையோடு இருக்கிற வேளையில் தான் அவர் சொல்கிறார், நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். நான் போனேன் என்று சொன்னால்தான், நான் போனால் தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்ப முடியும். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக இந்த இடத்துல சொல்லுகிறார். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 18-19வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுதான் இந்த இடத்துலையும் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இது ஏசாயாவிலே. அதை மறுபடியும் லூக்காவில் இயேசு கிறிஸ்து வாசித்து அதை நானே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. இதில் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி என்னென்ன காரியங்களை எல்லாம் இயேசு செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வந்தால் தரித்திரருக்கு சுவிசேஷம், அதே போல் இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கப்படுகிற வார்த்தைகள், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, அதே போல் நறுங்குண்டவர்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் விடுதலை உண்டாகும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நமக்குள்ளாக இருக்கிற தரித்திரம் நீங்கும், நமக்குள்ளாக இருக்கிற இருதய நறுங்குண்டு இருக்கிற நம்முடைய வேதனைகள் நீங்கும், சிறைப்பட்டு போயிருக்கிற நம்முடைய அநேக காரியங்களில் விடுதலை கிடைக்கும். குருடர்களாக இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய குருடாக இருக்கலாம், ஆவிக்குரிய செவிடாக இருக்கலாம், அந்த ஆவிக்குரிய காரியமாக இருக்கட்டும், சரீரபரமான காரியங்களாக இருக்கட்டும், அந்த காரியத்தில் ஒரு விடுதலை ஆண்டவர் நமக்கு தருவார். அதே போல் நறுங்குண்டு இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை பிறருக்கு கொடுத்தார். நாம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டோமானால் நமக்கு கிடைக்கும், நம் மூலமாக பிறருக்கு கிடைக்கும். அல்லேலூயா. 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக தேற்றரவாளனாகிய ஆவியானவர் நம்மோடு கூட வருவார்.
இயேசு கிறிஸ்து அவரை அனுப்புவார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இயேசுவினோடு கூட இருந்து செய்த காரியங்கள் நம்மோடு கூட அவர் வந்தாலும் அதே காரியங்கள் நடக்கும். என்னென்ன காரியங்கள் என்று நான் இப்பொழுது வாசித்தேன். மூன்றாவதாக யோவானில் 16வது அதிகாரத்தில் 11வது வசனம் 13வது வசனம் 16, 11 இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார்? நாம் இந்த வசனங்களை வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரத்தில் முதலாவது நாம் வாசித்தோம் 7வது வசனம். இப்பொழுது 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இந்த 3 காரியங்களையும் குறித்து ஆண்டவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக மறுபடியும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். எப்படியா? ஆண்டவரை பற்றி கேள்விப்படாத, இல்லைன்னா ஆண்டவரை விசுவாசியாமல் இருக்கிறவர்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். இரண்டாவதாக 10வது வசனத்தில், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும். கவனமாக வாசிக்கணும். எல்லாரும் கவனித்து கேளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தபோது, அதாவது சீசர்களோடு கூட இருந்தபோது, அவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருந்தார். ஆண்டவருக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினார். நீதியை குறித்து நியாயத்தை குறித்தும் கண்டித்து பிரசங்கம் பண்ணினார். அதன் பின்பதாக இயேசு கிறிஸ்து சீடர்களோடு இருக்கும்போது சபைகளிலே சீடர்கள் மத்தியிலே நீதியை குறித்து கண்டித்து அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ இயேசு முன்பாக யோவான் ஸ்நானகன் இருந்தான், பின்பு இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்போ அந்த நீதியை குறித்து நியாயத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து பேசுகிறதற்கு யாரும் இல்லை. அதனால் ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் போகிறபடியினால் உங்களை நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறதற்காக அந்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அல்லேலூயா. பின்பதாக இந்த 11வது வசனத்தில் அந்த 3வது காரியத்தை சொல்லுகிறார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவர் சிலுவையில் மரித்தது நம்மளை மீட்கும்படியாக. ஆண்டவர் சிலுவையில் மரித்து நம்மை மீட்க வந்தவுடனே பிசாசுக்கு ஒரு முடிவு உண்டானது. பிசாசிற்கு ஒரு முடிவு கட்டிட்டார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் அவனை முடிவு கட்டினதுனால அவனுக்கு அந்த தீர்ப்பு உண்டாயிடுச்சு. நியாய தீர்ப்பு வழங்கப்படாவிட்டாலும் அவனுக்கு கொடுக்கப்படுகிற காரியம் முடிந்து போயிடுச்சு. அப்போ அவனை கைவிட்டுட்டு ஆண்டவர் மனுஷர்களை மீட்கும்படி தன்னை ஜீவனை கொடுத்ததுனால நியாய தீர்ப்பை குறித்து, அடுத்து வருகிற ஆண்டவருடைய வருகையை குறித்து பேசுகிறதற்கும் ஆண்டவர் ஆவியானவரை அனுப்பினார். இந்த காரியத்தில் 3 காரியத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இரண்டாவது, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இயேசு இல்லாத இடத்துல ஆண்டவர் இருந்து, ஆவியானவர் இருந்து ஒவ்வொருவரும் கூட நீதியை கண்டித்து உணர்த்துகிறதற்காக அவரை அனுப்பியிருக்கிறார். பின்பதாக நியாய தீர்ப்பை குறித்து, அதாவது நாம் இப்பொழுது பார்க்கிறது போல 2ஆம் வருகையை குறித்து, கடைசி காலத்தை குறித்து காரியங்களை வெளிப்படுத்தி வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும்படியாக இந்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம தேற்றும்படி ஆவியானவர் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், நம்ம விடுதலை ஆக்கும்படி நமக்காக கொடுக்கப்பட்டார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், நம்மை கண்டித்து உணர்த்தும்படி ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். நான்காவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 26வது வசனம். 26வது வசனம் இங்கே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்.
இந்த நாட்களில் பிசாசு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வசனங்களை திருடுகிற கொள்ளுகிறவனாக அவன் நம்மிடத்தில் வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருந்தாரே. அவர் போன பின்பு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவர் சொன்ன வசனங்கள் எல்லாவற்றையும் நினைக்கும்படி ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். அவர் சாதாரணமாக பேசலை, தனித்து பேசலை. இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல ஆண்டவர் சும்மா சொந்தமாய் பேசலை, ஆவியானவர் சொந்தமாய் பேசலை. தேவனிடத்திலும் இயேசுவினிடத்திலும் கேட்டவைகளும் அவர்கள் சொன்னவைகளையும் நினைப்பூட்டுகிறவராக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அப்படியானால் என்ன, ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் இயேசுடைய நாமத்தை குறித்து மகிமைப்படுத்துகிறதுக்கும் உயர்த்துகிறதற்கும் இயேசுவை மகிமைப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருப்பார். இயேசுவை குறித்த காரியங்களை அதாவது ஆண்டவர் செய்த நன்மைகளை நமக்கு நினைப்பூட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதற்கு நம்மோடு கூட நினைப்பூட்டுகிறவராக ஆவியானவர் இருப்பார். யாரும் நமக்கு தேவையில்லை. ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து இயேசுவை நோக்கி பார்க்கிறதற்கும் அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறதற்கும் அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறதற்கும் அவருடைய நினைவாக இருக்கிறதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட வசனத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் நினைக்கும்படி நினைப்பூட்டுகிறவராய் நம்மோடு கூட இருப்பார். ஐந்தாவதாக, அதற்கு பின்பதாக லூக்கா 12:12 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன பேசணும், எப்படி நடக்கணும், என்ன காரியங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லி நம்முடைய சுயமான காரியங்களை செல்ஃப் டிசிப்ளின், நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்துகிறதற்கும் கூட இந்த ஆண்டவர் நம்மோடு கூட ஆவியானவர் மூலமாக கிரியை செய்கிறார். இதற்காகவும் நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளுக்கு போதித்து நடத்துகிறதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ அருமையான இந்த ஆவியானவர் என்று பாருங்கள். கடைசியாக ஐந்தாவதாக ஒரு காரியத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஏசாயா 59:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாராம், அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். என்ன செய்வாராம்? கொடியேற்றுவார். கொடியேற்றுகிறது என்பது நம்முடைய உயர்த்துதலை நாம் காண்பிக்கிற ஒரு குறியீடு. கொடி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தேசிய கொடி ஏற்றும் போது நம்முடைய நாட்டினுடைய காரியத்தை உயர்த்தி நம்ம கொடி ஏற்றுக்கிறோம். இது எப்படிப்பட்ட கொடி அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்களும் நானும் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு குறியீடு தான் இந்த கொடி ஏற்றுதல். அல்லேலூயா! நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தில் அதிகமாய் போராடி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களாக நம்மளை மாற்றி அதற்கு ஒரு குறியீட்டை கொடுத்து நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது, சரி, எதற்காக இந்த ஆவியானவர் நமக்கு தேவை? இவ்வளவு காரியங்களை நான் அடுக்கி வைத்தேன். சரி, இந்த ஜெயம் எடுக்கிறது, கொடியேற்றுகிறதுல இந்த ஆண்டவர் எதற்கு நமக்கு, இந்த ஆவியானவர் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால், நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் பொல்லாத இருளின் ஆவிகளும் பொல்லாத விக்கிரக வேசித்தனத்தின் ஆவிகளும். அப்படியாக நமக்கு இருக்கிற போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நமக்கு எதிராக நடக்கிற காரியங்களை அறிந்து கொள்கிறதே நமக்கு ஆவிக்குரிய ஞானம் வேண்டும். அப்போ நமக்கு இந்த ஆவிக்குரிய ஞானத்தை கொடுக்கிறதற்கும் ஆவிக்குரிய போராட்டத்தை போராடுகிறதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கும் நாம் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதற்கும் அதை யுத்தத்தில் நாம் சரியாக இப்படியெல்லாம் பயிற்சி வைக்கப்பட்டு கடைசியாக ஜெயம் எடுக்கிறதற்கும் இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா! ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் எவ்வளவா இருக்கிறபடினால இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு அவருடைய தேவையை நம்மோடு கூட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்கு இவ்வளவு காரியங்களையும் செய்கிறதுக்கு தேவை. அப்போ இந்த நாட்களில் இந்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இவைகள் எதையுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொன்னால், ஆமாம், செய்ய முடியாது தான். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நினைப்பு ஊட்டுகிறதுக்கு இந்த வார்த்தையான ஆவியானவர் தேவை. நம்ம சொல்லுகிறோம் வார்த்தை, ஆண்டுடைய குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது.
நாம் விடுதலையாக்கப்படுவோம். ஆண்டோடைய வார்த்தையினால் நம்ம விடுதலை ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆவியானவர் ஏன் அப்படி சொல்லப்படுகிறோன்னு சொன்னால், ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவராக இருக்கிறபடினால ஆவியானுடைய ஜெயத்தை, கர்த்தருடைய மகிமை அவரிடத்தில் இருக்கிறனால அவரே ஜெயம் எடுக்க செய்கிறவராக இருக்கிறார். இப்போ அந்த ஆவியானவர் இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை நம்மளோடு கூட இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் நம்மளோடு கூட இருக்கிறது. அப்போ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஜெயம் எடுக்கிற அல்லனா விடுதலை ஆக்கப்படுகிற ஒரு அனுபவமும் நம்மோடு கூட இருக்கும். அப்போது இந்த ஆவியானவர் நமக்கு தேவையா தேவையில்லையா? இப்போ யாராவது நம்ம யோசித்து பாருங்கள். ஆவியானவர் நமக்கு மிகுந்த அவசியம். சரி, இப்போ நாம் யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி பார்த்தோம். இயேசுவால் சாட்சி கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற இந்த ஆவியானவரை நாம் யார் என்று கண்டு கொண்டோம். பின்பதாக ஏன் இந்த ஆவியானவர்னு சொல்லி நம்ம 5 ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். பின்பதாக இப்போ கடைசியாக எப்படி இந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்வது, அல்லது எப்படி இந்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் கூட வைத்துக்கொள்வது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நானும் ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன் தான். அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசில் நாங்கள் வனாந்தர ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு வனாந்தர ஜெபம் பண்ணுகிற வேலையில் அநேக சகோதரர்கள், அண்ணன்மார்கள் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த அண்ணன்மார் ஜெபிக்கும்போது ஆவியானவர் இடைப்படுகிறத நான் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறேன், அநேக நாள் பார்த்துருக்குறேன். நாம் ஆவியானவரை குறித்து பயப்பட காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவருடைய பெயரை சொல்லி இன்றைக்கு அநேக ஊழியர்கள் பொய்யாக புரட்டாக அதை பணத்திற்காக பயன்படுத்துறதுனால தான் ஆவியானவரை இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறது இல்லை, ஆவியானவர் பேச்சை எடுக்கிறது இல்லை. நிறையா பேர் நினைக்கிறோம், அது எதுக்கு நம்ம எடுக்கிறது, எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் சேஃப்டியான இடத்துல நின்றுக்கிறேன், நான் அது பக்கமே போக மாட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம நின்றுக்கிறோம். அதுக்குள்ளே நான் போக மாட்டேன், எனக்கு தேவை பைபிள், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அது போதும் அப்படின்னு சொல்லி இந்த ஆவியானவரை நம்ம குறித்து தியானிக்கவே விரும்புறதில்லை. நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, எப்போ நான் சேஃப் ஜோனில் நிற்கிறேன், அதை குறித்து நான் பேசவும் போகிறதில்ல, அதில் போய் என் வாழ்க்கையை கெடுக்கவும் போகிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஆவியானவர் நமக்கு தேவை. தேவை ஜனமே. நாம் நினைக்கிற இந்த காரியங்கள் ஒருவேளை நல்லதாக தோன்றலாம், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜெயம் எடுக்கிறதுக்கு இந்த ஆவியானவர் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இவர்கள் இப்படி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தை எல்லாம் நான் பார்க்குறேனே, அப்போ இதை நான் எப்படி நம்பணும் அப்படின்னு சொன்னால், எது இருந்தாலும் சரி நீர் இதை நான் நம்பணும்னு சொன்னால் நான் அதை கண்டிப்பாக என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆண்டவரத்தில் நான் சொன்னது தான், நான் நம்புகிறேன், ஆனால் இது உண்மைன்னா அதை நீங்கள் எனக்கு நிரூபித்து காட்டணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ அநேக நாட்கள் நான் அதோடு அப்படி ஜெபிக்க போயிருக்கிறேன், அந்த குழுவில் நான் நின்றுருக்கிறேன். அப்போ கொஞ்ச நாள் கழித்து இந்த ஆவியானுடைய தேவைகளை குறித்தும் ஆண்டவர் ஆவியானுடைய காரியம் எப்படின்னு சொல்லி எனக்கு வெளிப்படுத்தினார் ஆண்டவர். நான் ஊழியத்தில் கூட சில காரியங்களை நான் டிஃப்ரெண்ட்டை பார்த்தேன். அப்போ ஊழியத்தில் ஆவியானவர் இடைப்படும் போது அதில் வருகிற கனிகளையும் ஆவியானவரோடு இல்லாமல் நம்ம செய்கிற காரியங்கள் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் எனக்கு தெளிவாய் காண்பித்து கொடுத்த போது ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை எனக்கு கொடுத்தார். ஆவியானுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் ஒரு நாள் இவர்களைப் போல எனக்கும் ஆவியானவர் வேண்டும் என்று என்னுடைய சொந்த தனி ஜெபத்தில் என்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் நின்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் ராத்திரியில் வனாந்தர ஜெபத்திற்கு போகிறதற்கு முன்பாக நான் இதை என்னுடைய சாயங்கால வேளையில் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து, நீர் வேணும் ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தேவைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, எனக்கு நீர் உங்களுடைய அபிஷேகம் வேணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு போனேன். நான் அது ஆச்சரியமான ஒரு நடத்துதலாக இருந்தது. நான் அங்கே போய் அந்த அண்ணன்மார்கள் கூட நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. நான் இப்படி எனக்கு ஆவியானவர் தேவைன்னு நான் சொல்லலை, எனக்காக ஜெபிங்கன்னு நான் சொல்லலை. நாங்கள் எப்போதும் ஜெபிக்கிற பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் போய் ஜெபிப்போம், துதிப்போம், அதுக்கப்புறம் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேத வசனத்தை வாசிப்போம். ஆனால் அன்றைக்கு நான் போய் ஒன்றுமே பேசவே இல்லை, எப்போதும் போத பொதுவான நான் ஆரம்பித்தோம். ஆனால் எந்த வார்த்தையும் நான் பேசாமல் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை எனக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்க வேண்டியதுனால ஆண்டவர் செய்தார். நான் போய் முழங்கால் படிட்டு 5 நிமிடம் தான் ஜெபிச்சிருப்போம். என்னையே அறியாமல் நான் பாட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் கூட ஜெபிக்க வந்த அண்ணன்மாரெலாம் திடீர்னு அவங்க உள்ளத்தில் ஏவப்பட்டு எழும்பி வந்து என்னுடைய தலையில் கை வைத்து, நான் ஒன்றுமே சொல்லலை, ஆண்டோடைய நாமத்தை சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
ஆண்டவர் என்னை அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் என்னையே நம்ப வைக்கும்படி நடத்தினார். அப்போ அவர்களாக எழும்பி வந்து எனக்காக ஜெபித்து, அன்றைக்கு ஜெப நேரம் வேறு எதுவுமே செய்யலை. கடைசி வரைக்கும் நாங்கள் ஆவியானவருக்காக மட்டும்தான் ஜெபித்தோம். நான் யாரிடத்திலும் கேட்கவே இல்லை. ஆவியானவர் ஏவி எங்களை ஜெபிக்க வைத்து அன்றைய தினத்தில் என்னை அபிஷேகித்ததை நான் உணர்ந்து கொண்டேன். அடையாளங்களை கொடுத்து ஆண்டவர் அன்றைக்கு என்னை அபிஷேகித்தார். அதற்கு பின்பதாக என்னுடைய ஜெப வேலை, என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய தியானம் எல்லாம் மாறி போனதை நான் இன்றைக்கு சாட்சியாய் சொல்லுவேன். தேவ ஜனமே, என் அன்பானவர்களே, இந்த ஆவியானவர் உங்களுக்கும் தேவை. ஆண்டவர் அதனால தான் இந்த இதை பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுவாரானால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில், நான் எப்படி கேட்டேனோ அதே போல் கேளுங்க, நீர் எதற்கு தேவைன்னு அறிந்து கொண்ட ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தேவை, நான் உங்களை வாஞ்சிக்கிறேன், நீங்கள் எனக்கு என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்டால் போதும். நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான காரியத்தை செய்து ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறதற்கும், உங்களை வல்லமையாக நிரப்புறதற்கும், உங்களை பயன்படுத்துவதற்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவரை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், மீன் கேட்டால் பாம்பை கொடுக்கிற தகப்பன் உண்டோ? வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை கொடுக்கிறதற்கு நான் அந்த போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லி வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் ஆண்டவர் தெளிவாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். குழப்பங்களே வேண்டாம். ஆவியானவர் யார்? ஆவியானவர் நமக்கு எதுக்கு தேவை? ஆவியானவர் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? தெளிவாக ஆண்டவர் இந்த நாளில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேலையில் என்னை உணர்த்தின கர்த்தாவே, ஆமாம் ஆண்டவரே, நான் புரிந்து கொள்கிறேன். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் எனக்கு தேவை. என்னை வழி நடத்துகிறதுக்கு நீங்கள் எனக்கு தேவை. அப்பா, தேற்றுகிறதுக்கு நீங்கள் எனக்கு தேவை. என்னை விடுதலை ஆக்குறதுக்கு, என்னை குணப்படுத்துகிறதற்கு, என் மூலமாக அநேகம் பேரை விடுதலை ஆக்க குணப்படுத்துகிறதுக்கு நீங்கள் எனக்கு தேவை. நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் எங்களை கண்டித்து உணர்த்தி சரியாக இந்த ஊழியத்தில் எல்லாம் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறதுக்கு நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. வார்த்தையை நினைப்பூட்டுகிறதற்கு, பிசாசு எங்களிடத்திலிருந்து பறித்து போட்ட வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த நன்மைகளையும் நினைப்பூட்டுகிறதுக்கு இந்த ஆவியானவர் எங்களுக்கு தேவை. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி சிறக்கிறதற்கு, பிசாசை நேராய் போட்டியிட்டு ஜெயிக்கிறதற்கு, எப்படி கோலியாத்தை தாவீது நடுநெற்றியில சரியாய் குறிபார்த்து அடித்தானோ அதே போல எங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் குறிபார்த்து அடிக்கிறதற்கு, எதிரிகளை வீழ்த்துகிறதற்கு எங்களுக்கு இந்த ஆவியானவர் தேவை ஆண்டவரே. நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து கொண்டோம். நீங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜப நிலையில் ஆண்டவரிடத்தில் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை நிரப்புவார். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, மனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டும்.
சுகவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே. அன்பு தகப்பனே, இன்றைக்கு வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் வெறுமையாய் திருப்பாத கர்த்தர் என்னை அபிஷேகித்தவர், தகுதியில்லாத என்னை அபிஷேகித்து என்னை ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறீரே. நீர் என்னை அபிஷேகித்து என் மூலமாய் ஆண்டவரை வெளிப்படுகிறீரே. என்னை அபிஷேகித்து என்னை தூக்கி நடத்துகிறீரே ஆண்டவரே. என்னை இந்நாள் மட்டும் விழுந்திடாமல் பாதுகாக்கிற உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் என்னோடு கூட இருக்கிறதே ஆண்டவரே. அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆவியானுடைய அபிஷேகமும் ஆவியானுடைய வழி நடத்துதலும் உண்டாவதாக, பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் இந்த வேத வசனம் இந்த ஜெப வேலை பிரயோஜனமாக இருக்கட்டும். அது இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக ஆவியானவரை குறித்ததான, ஆவியானுடைய அபிஷேகத்தை, ஆவியானுடைய வல்லமை குறித்ததான தாகத்தையும் பாரத்தையும் அதிகமாய் உண்டாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது அவர்களுடைய உள்ளத்தில் இன்னும் ஆழமாய் பதிந்து இன்னும் அதிகமான தாகத்தை உண்டாக்கி அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் ஆண்டவரை அதை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆண்டவரை ஆவியானுடைய வழி நடத்துதலை கற்றுக் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்றும், அவர்கள் வல்லமையாக உமக்காக செயல்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சாட்சிகளை வழங்குவார்களாக. நீரே வழி நடத்தும். என்னையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய வார்த்தை வல்லமையாய் இடைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.